அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அமுத தமிழ் வணக்கம். யார் இந்த ஜடாயு? தண்டகம் என்னும் நாட்டை மன்னர் ஒருவர் ஆட்சி செய்து வந்தார். கர்வம் கொண்ட இவர் முனிவர் ஒருவரின் கழுத்தில் இறந்த பாம்பை மாலையாக அணிவித்தார். அதனால் நரகம் செல்ல நேர்ந்தது. தண்டனை காலம் முடிந்த பின் மீண்டும் பருந்தாக பிறந்து காட்டில் வாழ்ந்தார். இந்நிலையில் அங்கிருந்த சுகுப்தி என்னும் முனிவரை காண ராமனும் சீத்தையும் வந்தனர். அப்போது அந்த பருந்து அங்கு இருந்தது. முனிவருக்கு பாத பூஜை செய்தார் ராமர். அதை கண்டதும் பருந்துக்கு முற்பிறவி ஞாபகம் வந்தது. முன்வினை பாவத்தால் தானே இப்படி இழிநிலை ஏற்பட்டது என வருந்தியது. பாவத்தை போக்க முனிவர் மீது பட்ட தீர்த்தத்தில் உருண்டு எழுந்து உடலை நனைத்தது. அதன் பலனாக பொன்னிறமான இறகுகள் முளைத்தன. அதை கண்டு வியந்த சீதை ஜடாயு என பருந்துக்கு பெயரிட்டார். ஜடாயு என்பதற்கு பொன்னிற இறகு கொண்ட பறவை என்பது பொருள். பின்னாளில் சீதையை கடத்திய ராவணனுடன் போராடியது இந்த ஜடாயுதான். ராவணன் அதன் இறக்கைகளை வாளால் வெட்டி சாய்த்தான். அந்த வழியே வந்த ராமர் ஜடாயுவின் காதில் மந்திரத்தை ஜபித்து அதற்கு நற்கதி அளித்தார். கேட்டதுக்கு மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.